நிறைய பேர் சிரியாவில் அல் அசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு விட்டது, அங்கிருந்த கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை பிடித்து விட்டார்கள், ஜே சந்தோஷம் அப்படின்னு சொல்கிற செய்தியை பார்த்துருப்போம், பகிர்ந்திருப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான 3 சிக்கல் இருக்குது. முதல் சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிரியாவில் ஆட்சியை பிடித்திருப்பவர்கள் கிளர்ச்சியாளர்கள். இந்த கிளர்ச்சியாளர்கள் எல்லாருமே ஒருமித்த கருத்துடையவர்களா அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாருக்குமே காமனாக ஒரே ஒரு கருத்து இருந்துச்சு, அல் அசாத் அவர்களுடைய அந்த ஒரு ஆட்சியை கவிழ்க்க வேண்டும். ஆனால் அதன் பிறகு இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல சிரியாவில் இந்த கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை பிடித்த உடனே அவங்க செய்த முதல் வேலை என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய கிரைம் செய்த எல்லாரையுமே சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாமே திறக்கப்பட்டன. நிறைய சிறை கைதிகள் அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அப்படி வெளியில் வரக்கூடிய இந்த கைதிகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த கிளர்ச்சியாளர்களுடைய ஏதாவது ஒரு குரூப்பில் போய் சேருவாங்க. இதில் மிகப்பெரிய அளவில் தாதாக்கள் இருப்பாங்க, லீடர்ஸாக இருந்தவங்க இருப்பாங்க, வேறு நாட்டை சார்ந்தவங்க இருப்பாங்க.